ஹாய் மக்களே, சின்ன வயசில் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? டாக்டரோ, இன்ஜினியரோ, இல்லை போலீஸ், இப்படி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க, சரியா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க, கரெக்டாக? ஆசிரியர் மோர்கன் ஹவுசல் தன்னோட த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்கன் ஹவுசல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 5 வயசு பையன்கிட்ட போய், தம்பி நீ பெரியவனாக ஆனதும் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால், நான் டிராக்டர் ஓட்ட போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அந்த வயசில் அதுதான் பெரிய விஷயம். ஆனால் அதே பையன்கிட்ட ஒரு 15 வயசில் போய் கேட்டால், டிராக்டர் ஓட்டுறதா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு பெரிய வக்கீலோ இல்லை டாக்டரோ ஆக போகிறேன்னு சொல்லுவான். சரி, அவனும் கஷ்டப்பட்டு படித்து வக்கீல் ஆகிடுறான்னு வச்சுப்போம். ஒரு 30 வயசில் அவனை பார்த்தா, எப்போ பாரு வேலை வேலை, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் எப்போ ரிட்டையர் ஆவேன்னு ஃபீல் பண்ணுவான். இதுக்கு பேர் தான் சைக்காலஜியில் எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இல்யூஷன், அதாவது வரலாற்றின் முடிவு மாயைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் கடந்த காலத்தில் நிறைய மாறி இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்துலேயும் நாம் இப்படித்தான் மாறுவோங்கிறத நம்ம மூளை ஏற்றுக்காது. இப்போது நான் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையோட நிரந்தரமான ஆசைன்னு நம்ம மூளை நம்மளை முட்டாளாக்கும். சரி, இதனால் நம்ம பணத்துக்கும் முதலீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே தான் விஷயமே இருக்குது மக்களே. நாம் ஒரு வீடு வாங்கவோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கோ ஒரு 20 வருஷத்துக்கு பக்காவாக ஒரு ஃபினான்சியல் பிளான் போடுவோம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த பிளானை போட்டது இன்னைக்கு இருக்கிற நீங்கள், ஆனால் அதை அனுபவிக்க போகிறது 20 வருஷம் கழித்து இருக்க போகிற நீங்கள் தான். அந்த 20 வருஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், உங்கள் ஆசையெல்லாம் மாறி இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகணும்னு தோணலாம். இதை சமாளிக்க மார்கன் ஹவுசல் 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. ஒன்று, சங்க் காஸ்ட் ஃபேல்லசி அப்படிங்கிறதுல மாட்டிக்காதீங்க. அதாவது கைவிடுதல் அதிக நன்மை பயக்கும் என்பது தெளிவாக தெரிந்தாலும் கூட ஒரு நபர் ஒரு உத்தியையோ அல்லது நடவடிக்கையோ கைவிடத் தயங்கும் நிகழ்வு. ஏனெனில் அவர்கள் அதில் அதிக முதலீடு செய்துள்ளனர். இதுதான் இதனுடைய விளக்கம். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வேலையில் 10 வருஷமாக இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த வேலை இப்போது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் 10 வருஷம் இந்த வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டனே, இதை எப்படி விடுறதுன்னு நினச்சி பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறது. இல்லைன்னா ஒரு மோசமான ஷேர் மார்க்கெட் முதலீட்டில் பணத்தை போட்டுட்டு இது எப்படியும் மேலே வரும்னு வெயிட் பண்ணுறது. அதாவது பழசை நினச்சி உங்கள் எதிர்காலத்தை நீங்களே ஜெயிலில் அடைக்காதீங்க. மாறுறது தப்பில்லை. 2வது விஷயம், உங்கள் ஃபினான்சியல் பிளான் எப்போவுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது வளைந்து கொடுக்கும் தன்மையாக இருக்கணும். நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய இலக்குன்னு ரொம்ப கண்டிப்பாக இருக்காதீங்க. ஏன்னா காலங்கள் மாறும், நீங்களும் மாறுவீர்கள். அதனால் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் நாளைக்கு உங்கள் மனசு மாறினா அதை ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன இடத்தை விட்டு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பணத்தை பற்றின பல உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.